பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. இதுல அவரோடு சேர்ந்து அமைச்சரவையில இடம்பெற்றிருந்த அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்கள் ஒதுக்கல. அது மாத்திரம் இல்லாம இன்னும் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனங்களும் விஜய் மேல முன்வைக்கிறதை இங்க பாக்குறோம். ஏன் விஜய் இது வரைக்கும் வந்து அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யல, ஏன் பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இலாக்கள் ஒதுக்கல அப்படின்ற கேள்விக்கு தீர ஒரு பதில் வேணும் அப்படின்னா அதிமுக தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவுல ஒரு பிரிவினர் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க, 22 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களிச்சாங்க. இதனால கோபம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய கட்சி பதவியை பறிச்சாரு. ஆனா இந்த 25 பேர்களுடைய முடிவு இன்னும் தீர்க்கம் ஆகல. இதனாலதான் விஜய் அவர்கள் இந்த அமைச்சரவையில விரிவாக்கம் செய்யாம இருக்கிறாரு. அமைச்சர்களா பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு இன்னும் இலாக்கள் ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 25 பேர்ல 7 பேருக்கு முக்கியமான துறைகளை ஒதுக்குறதுக்கு விஜய் அவர்கள் ஒற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரம் இருக்குல்ல, அதிமுகவில் இந்த பிரிவு விவகாரம் இருக்குல்ல, விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 108 இடங்களை வென்ற விஜய் அவரால் மெஜாரிட்டி தனித்து அவரால் என்ன பண்ண முடியல, ஆட்சி அமைக்க முடியல. சோ விசிகா இடதுசாரிகள் உதவியோடு தான், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் என்ன பண்றாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ எப்ப வேணாலும் இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு வாபஸ் பெற்றுச்சுன்னா விஜயுடைய கவர்மெண்ட் க்ளோஸ், அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் கலைக்கப்படும் அப்படின்றதுனாலதான் விஜய் அவர்கள் இன்னமும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஆனா இந்த 25 பேர் விஜய் அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு இருக்காரு. சோ இதன் காரணமா தான் அமைச்சரவையில இன்னும் விரிவாக்கம் பண்ணாம இருக்கிறாரு. பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இன்னும் அவர் என்ன பண்ணல, இலாக்காக்கள் ஒதுக்கல அப்படின்னு. ஏன்னா இந்த 7 பேர் சொன்னல, நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதே போல சி. விஜயபாஸ்கர். சோ இந்த 7 பேரும் முக்கியமான துறைகளை கேட்டு டிமாண்ட் செய்யறதுனாலதான் தன்னுடன் பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இலாக்கள் ஒதுக்காம இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி எடுத்துக்கோங்களேன். எஸ்பி வேலுமணி கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவர் உள்ளாட்சித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தளபதியாகவும் கூட அவர் இருந்தார். ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பண்ணிருக்காரு, போர் கொடுத்து இருக்காரு. சோ அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்த பொழுது பல விஷயங்கள் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ அதனால மீண்டும் அந்த துறையை எஸ்பி வேலுமணிக்கு ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க, அவரோட பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்கள் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சரா இருந்தார். சட்டத்துறை அமைச்சரா இருந்து அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவோ குற்றச்சாட்டுகள், எவ்வளவோ சட்ட போராட்டங்களை எவ்வளவு சூப்பரா வந்து என்ன பண்ணாருன்னா, அதை வந்து அந்த சட்ட போராட்டத்துல இருந்து அதிமுகவை காப்பாத்தினாரு அப்படின்றது. சட்டத்துறையில அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சட்டத்துறை அமைச்சரா அவரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கணக்குலையும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. சோ அவருக்கு வந்து போக்குவரத்து துறை ஒதுக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்த சி. விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார். அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல கொரோனா பேரிடர் எப்படி எந்த அளவுக்கு வந்து ருத்ர தாண்டவம் ஆடிச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கொரோனா காலகட்டத்தில் இந்த சுகாதாரத்துறையில திறம்பட செயல்பட்டு சி. விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே எக்ஸ்பீரியன்ஸோட சுகாதாரத்துறை இவருக்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அதுக்கடுத்து ஆர். காமராஜர், இவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல உணவுத்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு. சோ இந்த அமைச்சரவையில, விஜயுடைய அமைச்சரவையில அவர் உள்ள வர்றதுனால அவருக்கு அந்த அமைச்சரவையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா கே.சி. வீரமணி, இவரு அதிமுக ஆட்சி காலத்துல வணிக வரித்துறை அமைச்சரா இருந்தாரு. சோ அவருக்கும் இந்த வணிக வரித்துறையில அவரு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. நத்தம் விஸ்வநாதன் எடுத்துட்டீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. சோ மின்சாரத்துறையில அவரை கொண்டு வரலாம் அப்படின்னு பேசப்படுது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா கே.பி. அன்பழகன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சரா அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தாரு. சோ அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி விஜயனுடைய அமைச்சரவையில ஒதுக்கப்படலாம் அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட 7 பேருக்கும் அவங்க அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன அமைச்சர் துறையில அவங்க இருந்தாங்களோ அதே துறைய தாவே காட்சி காலத்துல அவங்களுக்கு ஒதுக்கப்படலாம். சோ அதனாலதான் விஜய் அவர்கள் இவ்வளவு டிலே பண்றாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இதுல குறிப்பா ஒரு விஷயம், இந்த 7 பேரும் முக்கியமான துறைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. ஆனா
விஜயுடைய அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறவங்களுக்கு இந்த 7 துறையும் ஒதுக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அதிமுகவிலிருந்து விலகி போய் செங்கோட்டையன் அந்த பக்கம் இருக்கிறதுனால செங்கோட்டையன் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு, யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சரவை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் அவர்கள் செங்கோட்டையனுடைய அறிவுறுத்தல் முறை தான் சட்டமன்றத்துக்குள்ள நடந்துக்கிறாரு. அமைச்சரவையிலும் அந்த அளவுக்கு செங்கோட்டையனுடைய ஈடுபாடு அதுல இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே புதுசு, விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே சட்டசபை சட்டமன்றம் அப்படின்றது புதுசு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் சீனியரா இருக்கிறதுனால சில நுணுக்கங்களை செங்கோட்டையன் மூலமா விஜய் அவர்கள் இங்க செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதனால இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல யாராருக்கு எந்தெந்த அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல செங்கோட்டையனுடைய தலையீடு அதிகமா இங்க இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், பதிவு பண்றோம். சோ அதனால அதிமுகவில இருந்து விலகி போற எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், ஆர். காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியமான துறைகளை இங்க ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் இன்னும் அமைச்சர்களா பொறுப்பேற்றுக் கொண்ட ஆதவர்ஜுனா, புசியானந்த், அதே போல அருண்ராஜ் அவர்கள், அதே போல பிரபு, கீர்த்தனா போன்றவர்கள்லாம் இன்னும் அவங்க இலாக்காக்கள் ஒதுக்காம அமைச்சர்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இவங்களுக்கு போக மிச்ச மீதி இருக்குதுதான் தாவேகாவுக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த 7 பேருக்கு ஒதுக்கப்படுகிற இலாக்காக்கள் இருக்குல்ல, இந்த இலாக்காக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான இலாக்காக்களா பார்க்கப்படுது. ஏன்னா கூட்டுறவு உணவுத்துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அதே போல மின்சாரத்துறையா இருக்கட்டும், அதே போல உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்பு, இந்த உள்ளாட்சி அமைப்பு துறை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப 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 மெயினா பார்க்கப்படுது. சோ இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை இருக்குது, போக்குவரத்து துறை இருக்கு, வணிக வரித்துறை இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயினுடைய ஆட்களுக்கு கொடுக்கப்படுமா? ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் சறுக்கி விடுற டைம்ல எதிர்க்கட்சிகள் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் போடணும்னா அதிமுகவுல இருந்து வர்றவங்களுக்கு இந்த துறைகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு வருது. இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அதாவது இந்த அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போற எஸ்பி வேலுமணி டீமுக்கும் விஜய்க்கும் இந்த பேச்சுவார்த்தை டீலிங் இன்னும் எட்டப்படாத நிலைமையில தான் இந்த அமைச்சரவை விரிவாக்கமும் இலாக்காக்கள் ஒதுக்காத ஒரு விஷயமும் ரொம்ப நீடிச்சுட்டே இருக்குது பாக்குறோம். ஆனா இது ரொம்ப நீடிச்சிருந்தா மக்களுக்கு தான் ரொம்ப வந்து என்ன பண்ணணும், இடையூறு போடும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த அமைச்சர்கள் வந்து சைன் போடணும், அவங்க தான் அந்த ஜியோ பாஸ் பண்ணணும். சோ அவங்க வந்து இங்க உட்கார்ந்தாதான் என்ன பண்ண முடியும், எல்லா துறையிலும் சீரா இயங்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, மின்சாரத்துறையில ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஒரு இது வந்துச்சுன்னா மின்சாரத்துறை அமைச்சர் சைன் போடணும். அவர் தான் வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிரிச்சு சைன் போடணும், ஜியோ பாஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். சோ அவர் இல்லாத போது அதிகாரிகள் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சோ இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். சோ அது மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அமைச்சர்களை இவங்க என்ன பண்ணல, விரிவாக்கம் செய்யல, இலாக்காக்கள் ஒதுக்கல அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய இருக்குது. சோ துறைகளை சீக்கிரமா என்ன பண்ணணும், விஜய் அவர்கள் ஒதுக்கணும். இந்த அமைச்சர்களோடு சேர்த்து காங்கிரசுக்கும் 2 அமைச்சரவையில பங்கு உண்டு அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காங்க விஜய் தரப்புல இருந்து. சோ இது வந்து காங்கிரஸ் தலைமையை வந்து என்ன பண்ணிருக்கு, அக்செப்ட் பண்ணிருக்கு. சோ பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. 5 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருக்கிற காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை அப்படின்றதுல இறுதி ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு என்ன அமைச்சரவையில கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாடு அமைச்சரவையில இடம் பெறாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இங்க பேசப்படுது. சோ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதிமுகவில இருந்து பிரிந்து வராங்களே இந்த 7 அமைச்சர்கள், இவங்க என்னென்ன விவகாரம் பார்த்தாங்க, அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன ஊழல்கள் பார்த்தாங்க, என்னென்ன விஷயங்களை இவங்க சிக்கினாங்க. சோ அதெல்லாம் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. தூய ஆட்சி கொடுக்கிறேன், மக்களுக்கு ஏத்த ஆட்சி கொடுக்கிறேன், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த விஜய் அவர்கள் இந்த 7 பேரை வைத்துக்கொண்டு எப்படி அமைச்சரவையை கட்டி காக்க போறாரு, தமிழ்நாட்டை எப்படி ஆள போறாரு அப்படின்றதான் இங்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்க மேல ஏற்கனவே அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதை ரொம்ப உன்னிப்பா நம்ம என்ன பண்ண கவனிச்சு பார்க்கணும். சோ இந்த 7 பேருக்காகத்தான் அமைச்சரவையை இன்னும் இறுதி செய்யாம இருக்கிறாரு, விரிவாக்கம் செய்யாம இருக்கிறாரு, துறைகளை ஒதுக்காம இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இருந்திருக்கு. சோ சீக்கிரமா இந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யணும், இலாக்காக்கள் ஒதுக்கப்படணும் அப்படின்னு பேசப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.